ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழகத்துல சட்டமன்ற எலெக்ஷன் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. ஒவ்வொரு கட்சிகளுமே அவங்களோட கட்சி வேட்பாளர்கள் அறிவிச்சு ஒவ்வொரு தொகுதிக்குமே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இபிஎஸ் ஒரு பக்கம், நம்மளோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம், விஜய் அவர்கள் ஒரு பக்கம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே போய் பார்த்து மக்களை பார்த்து பேசுறாங்க. அதே மாதிரி சீமான் அவர்களும் தன்னோட கட்சி வேட்பாளர்களை அவரு தான் முதல்ல அறிவிக்கிறாரு. எல்லா தொகுதிக்கும் அறிவிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட அஜெண்டா வச்சு பேசுறாங்க. நாங்க வந்தா என்ன செய்வோம் அப்படின்ற மாதிரி வச்சு பேசிட்டு இருக்கும்போது சீமான் அவர்களோட தேர்தல் பிரச்சாரம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவரு திரும்பியுமே திராவிடம் இல்லாத ஒரு அரசியல் நாங்க கொடுப்போம், திமுக அதிமுக மாற்று நாங்க தான், இவங்க எங்களை விட்டா வேற வழியே இல்லை, நாம் தமிழர் தான் மாற்று அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவங்களோட பிரச்சார முறை ரொம்ப வருஷமாவே இதுவா தான் இருக்கு. இந்த முறையும் அதுவா தான் இருக்கு. ஸோ மக்கள் மத்தியில இது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? என்டிகேவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். ரெண்டாவது, என்டிகே பேசக்கூடிய அரசியலை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதும் கஷ்டம். குறிப்பா இந்த தேர்தல்ல 2 திராவிட கட்சிகளும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் பெருசா பணத்தை இறக்குவாங்க. 2 பேரும் பெரிய லெவல்ல பிரம்மாண்டமா பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஊடகங்களும் அவங்களுக்கு தான் பெரிய லெவல்ல கவரேஜ் கொடுப்பாங்க. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த 2 கட்சிகளுமே சரி கிடையாது, புதுசா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது கஷ்டமான ஒரு காரியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம சேனலை பொறுத்தளவுல 2 திராவிட கட்சிகளையும் நம்ம ஆதரிச்சு பேசுறது கிடையாது. 2 பேரோட தவறுகளையும் நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக அதிமுக 2 பேரையும் விமர்சிக்கும் போது பிரச்சனை வந்ததே கிடையாது. எல்லாரும் சரி ஏதோ 2 பேரையும் விமர்சிக்கலாம் விட்டுருவாங்க. ஆனா எலெக்ஷன் கிட்ட நெருங்க மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. ஒன்னும் திமுகவை சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அதிமுகவை சப்போர்ட் பண்ணுங்க. 2 பேரையும் விமர்சிக்கிறத மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பேர், எல்லாரும் இல்ல, கொஞ்சம் பேர். அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, நீங்க அதிமுக விமர்சிச்சீங்கன்னா திமுக அதிகாரத்துக்கு வந்துருவாங்க, அப்ப நீங்க மறைமுகமா திமுகவுக்கு வேலை பாக்குறீங்க, அஜெண்டாவோட நீங்க அதிமுக அட்டாக் பண்றீங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் பாக்குறாங்க. எங்க இருந்து வருதுன்னா, தேர்தல் நெருங்க அந்த சூடு வந்து அதிகமாகிட்டு இருக்கு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய ஒரு மோதல் நடக்குது. இதுல திமுகவை பொறுத்தளவுல பாஜகவை வீழ்த்தணும்னா அதிமுக பாஜக கூட்டணியை நம்ம வீழ்த்தணும், இல்லைன்னா பாஜக அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதிமுகவை பொறுத்தளவுல திமுகன்றது ஒரு பெரிய தீய சக்தி, திமுகவை வீழ்த்தணும்னா நாங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும், சோ நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இவங்க 2 பேருமே நாங்க இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்லாம் சொல்றது கிடையாது. எங்களுக்கு ஓட்டு போடலாம் அவன் வந்துருவான், அதிமுக ஓட்டு போடலாம் திமுக வந்துருவாங்க, திமுகவுக்கு ஓட்டு போடலாம் பாஜக வந்துருவாங்க. எல்லாம் இப்படி ஒரு மாதிரி பயங்காட்டி வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. சோ என்ன ஆகுது, சொசைட்டி போலரைஸ்டா இருக்கு. 2 பேரா 2 கூட்டமா பிரிஞ்சிருக்காங்க. இதுல நம்ம நடுவுல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா மக்களுக்கு கோவம் வருது. என்ன சப்போர்ட் பண்ணுவேன், அவனை சப்போர்ட் பண்ணும், அதுல நடுவுல நீ போய்கிட்டு இருக்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கே இந்த சிக்கல் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மாற்று அரசியல்னு பேசிக்கிட்டு பெரிய பணபலம் இல்லாம ஊடக பலம் இல்லாம நடுவுல பூந்து ஒரு கட்சி போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப எவ்வளவு சிக்கல் இருக்கும் அந்த கட்சிக்கு. சோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன். சோ இப்ப என்டிகே பண்ற வேலைன்னா 2 கட்சிகளையும் விமர்சிக்கிறாங்க. இபிஎஸ் அவர்களோட அந்த ஃப்ரீ ஃப்ரிட்ஜையும் விமர்சிக்கிறாங்க, டிஎம்கேவோட உரிமை தொகையும் விமர்சிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டாஸ்மார்க்கையும் விமர்சிக்கிறாங்க, கடன் அதிகமாயிட்டு இருக்குன்றதையும் விமர்சிக்கிறாங்க, அப்புறம் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்றதையும் விமர்சிக்கிறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகளுக்கும் பொருந்தும். அப்படிப்பட்ட விஷயத்த பேசுறது இந்த சூழல்ல ரொம்ப கஷ்டம். போன எலெக்ஷன்ல கூட கொஞ்சம் ஈஸி. 24 பொறுத்தளவுல அதிமுக வீக்கா இருந்தாங்க, அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு பெருசா அதிமுக மேல நம்பிக்கை இல்லை, திமுக எதிர்பார்ப்பு எல்லாம் உடைஞ்சிட்டு இருந்தது, மக்கள் பெருசா நம்பல. சோ அந்த டைம்ல ஓரளவுக்கு ஈஸியா 2 திராவிட கட்சிகளையும் விமர்சிச்சு பேசிடலாம். ஆனா இப்ப பார்த்தோம்னா இங்க ஒரு ஸ்ட்ராங்கான அணி இருக்கு, அங்க இன்னொரு பலம் பொருந்திய அணி இருக்கு. இவங்க 2 பேரையும் மீறி அரசியல் பண்றது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அத பண்றாங்க அவங்க, ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்டிகே அதை பண்றாங்க. சீமான் அவர்களும் ரொம்ப கடுமையா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. போற இடங்கள் எல்லாத்துலயுமே ஏன் மாற்று வேணும், திராவிட கட்சிகள் ஏன் மோசம், இந்த திராவிட கட்சிக்கு அது மாற்று, அந்த திராவிட கட்சிக்கு இது மாற்றுன்னு மாத்தி போட்டிருக்கிறது நல்லது கிடையாது, ஒரு நிஜமான மாற்றம் நோக்கி போகணும் அப்படின்ற விஷயத்த பேசுறாரு. சோ ஒரு டஃப்பான காலகட்டத்துல இந்த அரசியலை முன்னெடுத்து போறதுன்றது பெரிய ஒரு சேலஞ்ச் தான்.
கண்டிப்பா சார். எனக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சந்தேகம்னா, எனக்கு கடந்த 50 வருஷங்களாவே தமிழ் மக்கள் பார்த்தோம்னா திராவிடத்தை மட்டும்தான் பார்த்து வாழ்ந்திருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. இவர் பேசக்கூடிய இந்த தமிழ் தேசியமா இருக்கட்டும், அவரோட கட்சி கொள்கைகள், அவர் கட்சி கொள்கையா இன்னொரு முகத்தை காட்டுறாரு அவரா இருக்கட்டும், இந்த தமிழ் தேசியம்ன்றத மக்கள் உள்வாங்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? அதான் இப்ப இந்த 2 திராவிட கட்சிகள்கிட்ட பெரிய பணபலம் இருக்கு. இப்ப இவங்கனால பெருசா மக்களுக்கு எதுவும் திட்டங்களை கொண்டு வர முடியல. இவங்க செய்யக்கூடிய விஷயங்களும் மக்களை பெருசா போய் சேரல. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, மக்களுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க. ஃப்ரிட்ஜ்ன்றது லஞ்சம் தானே, அதே மாதிரி டிவி கொடுக்கறதும் லஞ்சம் தான். மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதும் லஞ்சம் தான். 2000 கொடுக்குறேன்னு சொல்றதும் லஞ்சம் தான். 2500 தரேன்னு சொல்றதும் லஞ்சம் தான். கேட்டா இது என்னெல்லாமோ கதை சொல்லுவாங்க. இது நம்ம தமிழ் சமூகத்துல ரொம்ப நல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், மக்களோட வாங்கும் திறனை அதிகப்படுத்தும், சொசைட்டில பாசிட்டிவான இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதெல்லாம் ரைட்டு. நீங்க எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? பாசிட்டிவான இம்பாக்ட் ஏற்படுத்தணும் கொடுக்குறீங்க, ஓட்டு வாங்கணும்னு கொடுக்குறீங்க, அவ்வளவுதானே. இத கொடுத்தா மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க. பாஜக பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்க? தொழிலெல்லாம் பெருக்கணும்னா கொடுத்தாங்க? இல்ல, ஓட்டுதான். ஓட்டுதான். எதுக்கு அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் பண்றாங்க? ஓட்டுதான். இப்ப பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்க, 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, கோடைக்கு ஒரு நிதி அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எது கொடுக்குறீங்க? ஓட்டு. நீங்க இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. இப்ப இது அந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும், இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும். உங்க நோக்கம் ஓட்டு வாங்கணும். ஓட்டு வாங்குறதுக்கு அரசு பணத்தை எடுத்து நீங்க கண்மூடித்தனமா செலவழிச்சுட்டு இருக்கீங்க. அதான் இங்க சிக்கல். சோ அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேச வேண்டியது. இதெல்லாம் ஏன் அவங்க பண்றாங்க? ஏன்னா அவங்களுக்கு கொள்கை கிடையாது, திட்டம் கிடையாது, தொலைநோக்கு பார்வை கிடையாது. இதெல்லாம் இல்ல அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, மக்களுக்கு ஈஸியா இந்த மாதிரி ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து அவங்க ஓட்டுகளை வாங்கிடுறாங்க. ஒரு நல்ல அரசா இருக்குன்னா அவங்களோட செயல்பாடு மக்களை மேம்படுத்தணும்ல. அது நடக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு காம்பன்சேட் பண்ற விதமா ஒரு 2000 ரூபாய் வச்சுக்க, 3000 ரூபாய் வச்சுக்க. அப்ப நீங்க ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க, ஒரு தொண்டு நிறுவனமா நீங்க மாறிட்டீங்க. ஒரு அரசுன்றது தொண்டு நிறுவனம் மாதிரி செயல்படக்கூடாது. ஒரு தொண்டு நிறுவனம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அரிசி இல்லையா, நாங்க அரிசி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 மாசமா வேலை இல்லையா, அப்ப இந்தாங்க ஒரு 2000 ரூபாய் வச்சுக்கோங்க. அவங்க வேற ஏதாவது பணத்தை கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அரசு அப்படி ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது இல்ல. இவங்க இந்த மாதிரியான அரசியல் பண்றாங்க. சோ ஒண்ணு, பயங்கரமான ஊழல் நிறைந்த கட்சிகள், பெரிய ஊடக பலம் வச்சிருக்காங்க, பெரிய பணபலம் வச்சிருக்காங்க. அவங்க பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாம் வெளில கொண்டு வரதே பெரிய ஒரு சிக்கல். 2வது பார்த்தோம்னா, அவங்க செய்யக்கூடிய தவறுகளால வரக்கூடிய பாதிப்பு இருக்குல்ல, ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்குல்ல, அதை கம்மி பண்றதுக்கு இலவசங்கள் அதுன்னு தூக்கி போடுறாங்க. இலவசங்கள் கொடுக்கறதுல மக்களோட கோபத்தை கம்மி பண்றதுதான். மக்கள் கோபத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அதை சரி பண்றதுக்கு அந்த இலவசங்கள் கொடுக்கறது. அராப் ஸ்பிரிங் வந்தது இல்ல, அந்த 2011 அந்த காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா அரபு நாடுகள்ல புரட்சி எல்லாம் வெடிச்சது. அப்ப பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா மாதிரி நாடுகள் எல்லாம் பயம் வந்துருச்சு மன்னர்களுக்கு. உடனே எல்லாரோட அக்கௌண்ட்லயும் நிறைய பணத்தை போட ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்கு அதை போடுறாங்க, அந்த பணத்தை எதுக்கு ஃப்ரீயா போடுறாங்க அக்கௌண்ட்ல? புரட்சி வெடிக்குது, மக்கள் கோவத்துல இருக்காங்க, அந்த கோவத்தை தணிக்கிறதுக்கு இந்த பணம் தேவைப்படுது. இங்கேயும் அதே தானே. உங்களோட அரசு தோல்வி, முழு தோல்வியில போய் முடிஞ்சிருக்கு உங்களோட ஆட்சி. உங்களோட திட்டங்கள் மக்களை போய் சேரல, மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்தல. அதை சரி செய்யறது என்ன பண்றீங்க, 2000 ரூபாய் வச்சுக்க, 1000 ரூபாய் வச்சுக்க. அவன் பண்ணது அப்படியே இங்க நீங்க பண்றீங்க. சோ அதனால இதை உடைக்கிறதுன்றது கஷ்டம். இத உடைக்கிறது ஒரு நாள்ல நடக்காது. 2வது, இப்ப தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுல துளிர் விடுறதுக்கே பல ஆண்டுகள் ஆயிருச்சு. 2016 தான் 1% வாங்குறாங்க. அதுக்கப்புறம் 3, 4, 5, 6ன்னு இப்ப 8க்கு வந்து நிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் தேசியத்தை இவங்க தலை தூக்கவே விடல. ஏறக்குறைய ஒரு 40-50 ஆண்டுகளா தமிழ் தேசியத்தை தலை தூக்கவே விடல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை கேலி பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. பெரிய இந்த திராவிட பேச்சாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம்னு பேசி யாருமே பெருசா வளர்ந்தது கிடையாது. ஆதித்யநாத் பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசினாரு, கடைசியில திமுக தான் வந்து சேர்ந்தாரு. சம்பத் பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசினாரு, கடைசியில காங்கிரஸ்ல வந்து சேர்ந்தாரு. மாப்போசி தமிழ் தேசியம் பேசினாரு, அவருக்கும் பெருசா எதுவும் பண்ண முடியல. இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி தமிழ் தேசியம்ன்ற ஒரு அரசியல் சக்தி இன்னைக்கு கால் ஒன்றுச்சு தமிழ்நாட்டுல. பின்னுக்கு தள்ள முடியாது அப்படின்ற சூழல் இருக்கு. ஓட்டு கம்மியாகலாம் அதிகமாகலாம், ஆனா தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டுல இருந்து நீ விரட்டி அடிக்க முடியாது. அந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. சோ அதனால இந்த வளர்ச்சி உடனே நடக்காது, ஸ்லோவா தான் நடக்கும். சரி, இந்த கேள்வி எனக்கு பர்சனலாவே தோணுன ஒரு கேள்வி. நாம் தமிழர் கட்சி இத்தனை தேர்தல்களா இருந்தாலுமே 3, 5, 7ன்னு ஒவ்வொரு வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகி தான் வந்திருக்காங்க. இந்த வாக்குகள்லாம் எப்படி வருதுன்னா, திமுகவோட அரசியல அவங்க தப்பா பண்றாங்க, அவங்க ஆட்சி எவ்வளவு
அவல நிலையில இருக்கு. இந்த எதிர்ப்பை பேசிதான் இந்த 36 லட்சம் வாக்குகள் வராங்க. ஆனா இந்த கடந்த 6 மாதங்களா பார்த்தோம்னா அவங்க தாவேக்காவை ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுறாங்க, விஜயை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, கட்சியை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அவங்களோட கட்சி நோக்கத்துல இருந்தே கொஞ்சம் இடம் மாறி வந்துட்டாங்கன்னு தோணுது. இது எப்படி பாக்குறீங்க? சிம்பிள். இப்ப நான் சொன்னேன்ல, டாஸ்மார்க் எதிராக பேசுறாங்க, அதே மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுக்கறத பத்தி பேசுறாங்க, இலவசங்களை எதிர்த்து பேசுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் பேசினாலே இது 2 திராவிட கட்சிகளுக்கும் எதிரான பேச்சுதான். 2வது திமுக எதிர்த்து கண்டிப்பா பேசிட்டு தான் இருக்காங்க. இப்ப பேசின விஷயங்கள்லாம் நெட்ல தட்டி பாருங்களேன். என்டிகேன்னு போட்டீங்கன்னா நிறைய நியூஸ் வரும். இப்ப கேம்பெயின்ல திமுக எதிர்த்து நிறைய பேசிட்டு தான் இருக்காங்க. என்னன்னா தாவேக்காவை பத்தி பேசும்போது அது பெரிய நியூஸ் ஆகுது. விஜயை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசியாச்சுன்னா உடனே ஊடகங்கள்ல அது பெரிய ஒரு செய்தியா போடுவாங்க. விஜய்க்கு பதிலடி கொடுத்தாரு, அப்புறம் அவரு இதுக்கு பதிலடி கொடுத்தாரு, இப்படி ஏதாவது போட்டிருப்பாங்க. ஆனா விஜயை பத்தி ஒரு நிமிஷம் பேசுறதால ஏதோ எல்லாருமே விஜயை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க நம்ம நினைச்சுக்க கூடாது. டெஃபினட்டா முக்கியமான நிறைய இஷ்யூஸ் பேசிட்டு இருக்காங்க. ஊடகங்கள்ல இப்ப டாஸ்மார்க் எதிராக பேசுறாரு சீமான், அதை எடுத்து விவாதிப்பாங்களா? அவங்களுக்கு ஈஸி. விஜய்க்கு எதிராக சீமான் பேசினாரு நியூஸ் போடுறது ஈஸி. ஆனா டாஸ்மார்க்கு எதிராக சீமான் பேசினாரு, இல்ல கடன் அதிகமா இருக்குன்னு சீமான் பேசினாரு, இல்லன்னா இலவசங்களுக்கு எதிராக சீமான் பேசினாரு, அதை ஒட்டி ஒரு விவாதம் பண்ணுவோம். அப்படி பண்ணுவாங்களா? என்னைக்காவது இலவசங்கள் கரெக்டா தப்பான்னு டிவில விவாதம் நடந்திருக்கா? அதெல்லாம் நடக்காது. ஆனா விஜய்க்கு எதிராக பேசினாருன்னு நியூஸ் வரும். சோ அதனால இந்த நியூஸ் வரதாலேயே விஜயை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. 2வது, இப்ப என்டிகேவை பொறுத்தளவுல மாற்று அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி. மாற்று அரசியல்னு சொல்லும் போதே திமுக அதிமுக 2 பேரும் ஒண்ணுதான். 2 பேராலையும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பயனும் இல்ல. நமக்கு புதுசா ஒரு மாற்று சக்தி தமிழ்நாட்டுக்கு தேவை, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்றதான் அந்த அரசியலே. அந்த அரசியலை முன்வைக்கும் போது இப்ப என்னன்னா, அப்ப மாற்றுன்னு புதுசா ஒரு கட்சி வந்திருக்கேன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சரி, அதிமுக திமுக வேண்டாம், நான் டிவிகேக்கு போடுறேன், அது ஒரு புது கட்சி தானே அப்படின்ற இடமும் பேர். அப்ப திராவிட கட்சிகள் விமர்சனம் பண்றதை தாண்டி தாவேக்காவை நீங்க விமர்சனம் பண்ணணும். அவங்க உண்மையான மாற்று இல்லைன்றது நீங்க ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? திமுக அதிமுக மோசம், அதுக்குன்னு நீங்க தாவேக்கா பக்கமும் போக கூடாதுன்னு சொல்லணும்ல, இல்லாட்டி மக்கள் அங்க போய் ஓட்ட வேஸ்ட் பண்ணுவாங்கல்ல. சோ அப்ப திராவிட கட்சிகளையும் விமர்சிக்கணும், தாவேக்காவையும் விமர்சிக்கணும். தாவேக்கா கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதையும் பேசணும். நம்ம சொன்ன ஏற்கனவே பேசிருக்கோம், அவர் கட்சியே கிடையாது, அதை நம்பி ஒருத்தன் ஓட்டு போடுறான்னா அவன் ஓட்டை தான் வேஸ்ட் பண்றான். அப்ப அந்த புரிதல் ஏற்படுத்தணும்ல. இல்லாட்டி இந்த எலெக்ஷன்ல என்ன ஆகும்? நிறைய பேர் ஓட்டை வேஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி அதான் நடந்தது. கமல்ஹாசன் வந்தாரு, இதே மாதிரிதான் அரசியல் பேசினாரு, உப்பு சப்பு இல்லாத ஒரு அரசியல் பேசினாரு, பேசி ஓட்ட பிரிச்சாரு. பிரிச்சு இப்ப எங்க போய் நிக்கிறாரு? திமுக போய் நிக்கிறாரு. எந்த திமுக எதிர்த்து அரசியல் பண்ணாரோ அதே திமுக கூட போய் இருக்காரு, சீட்டு கூட வாங்காம. பாருங்க, இந்த கண்டிஷன்ல தான் நடிகர்களோட கதை இருக்கும். சோ அதனால விஜயை விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனா ஊடகங்கள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க பாருங்க, ஏதோ என்டிகேவோட அரசியலே விஜய் எதிர்ப்புன்ற மாதிரி. அது உண்மை கிடையாது. அவங்க வேற நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஆனா டிவிகே விமர்சனத்தை மட்டும் பெருசா ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. சார் இல்ல சார், இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு. நாம் தமிழோட முக்கியமான அந்த நிர்வாகிகள்லாம் நான் ஃபாலோ பண்றேன், சமூக வலைத்தளங்களையும் ஃபாலோ பண்றேன், அவங்க முக்கியமான ஊடகங்கள்ல இருக்காங்க, அதுவும் நான் ஃபாலோ பண்றேன். அவங்க பேசக்கூடிய விஷயங்கள், அவங்க போடுற கருத்துக்கள் எல்லாமே ஒரு 10 கருத்து விஜயை பத்தினா ஒரு கருத்து தான் திமுக எதிர்த்து போடுறாங்க. அது மற்ற நபர்கள்ட்டையும் நான் அதை பத்தி விவாதிச்சேன், அவங்களும் இதைதான் சொல்றாங்க. சமீப காலங்கள்ல முக்கியமா இந்த கடந்த 5 மாதங்கள்ல விஜய் எதிர்ப்பு அதிகமா இருக்கு, திமுக எதிர்ப்பு கம்மியா வருது, வாக்கு சதவீதம் என்ன ஆக போது, அடி வாங்குமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அவங்க 10 கருத்து போட்டா ஒரு கருத்து தான் திமுக எதிர்ப்பு. இது எப்படி? சில நிர்வாகிகள் பண்ணலாம், எனக்கு தெரியல, நீங்க எந்த நிர்வாகியை சொல்லி எனக்கு தெரியல. சில நிர்வாகிகள் பண்ணலாம், அது நமக்கு தெரியல. ஆனா ஒரு நிர்வாகியோட செயல்பாட்டை ஒரு கட்சியோட செயல்பாடை நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும் யூடியூப் சேனல் இருக்கு, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நிலைப்பாட்டுல இருந்து பேசுவாங்க. ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு, அவரு பெரும்பாலும் விஜயை பத்தி பேசுறாருன்றதுக்காக அது ஏதோ கட்சியோட நிலைப்பாட்டை காட்டக்கூடிய விஷயமா நம்ம பார்க்க முடியாது. கட்சி வேற, இண்டிவிஜுவல் வேற. அப்கோர்ஸ் கட்சிக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் போது அந்த நிர்வாகிகளும் அந்த ஸ்டாண்ட்ல தான் போகணுன்றது ஒண்ணு. ஆனா ஒரு நிர்வாகி ஒரு வேற ரூட்ல போறாருன்றதுக்காக கட்சியோட நிலைப்பாடு வேறன்னு சொல்லிட முடியாது இல்ல. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு, ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பாங்க. சில நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா திமுக பெருசா சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க இல்லையா, அது நடக்குது இல்ல. ஆனா அதுக்குன்னே நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஸ்டாண்ட் தப்புன்னு சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஸ்டாண்ட் தப்புனா அவங்க ஒவ்வொரு இஷ்யூலயும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க, அதை குறிப்பிட்டு காட்டி இந்த இடத்துல அந்த ஸ்டாண்ட் தப்புன்னு நம்ம பேசணும். சோ அதனால
ஒரு நிர்வாகி ஏதோ பேசுறாரு அப்படின்றத வச்சு நம்ம ஒரு கட்சியோட நிலைப்பாட்டை நம்ம கணக்கு பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான கேள்வி பார்த்தோம்னா, எல்லாரும் சொல்லிட்டு இருந்தது கேள்விதான், விஜய் வந்ததுனால நாம் தமிழர் கட்சியினோட வாக்கு மிகப்பெரிய அளவுல அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு 36 லட்சம் வாக்குகள் எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்காங்க. விஜய் வந்துட்டாரு, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அவங்களோட வாக்கு? எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை உண்டு, தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு கட்டத்துல அதிகாரத்துக்கு வரும். எப்பவுமே ஒரு அரசியல் சக்தி வளருதுன்னா அப்படியே க்ரோ ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் அப்படியே போகும், சில சின்ன வீழ்ச்சி வரும், அப்புறம் டக்குன்னு பெரிய எழுச்சி வரும், இதெல்லாம் நடக்கும். சில காலகட்டங்கள்ல தமிழ் தேசியம் வேகமா வளர்வதற்கான சூழல் இருக்கும், சில காலகட்டங்கள்ல தமிழ் தேசியத்துக்கு பெரிய சேலஞ்ச் இருக்கும், சில காலகட்டத்துல படால்னு பவுன்ஸ் பேக் ஆகி வரும். சொசைட்டி எப்பவுமே இப்படிதான் குரோ ஆகும், ஒரு பொருளாதாரமும் இப்படிதான் குரோ ஆகும், மனிதர்களும் இப்படிதான் வளருவாங்க. யாருமே இப்படியே ஸ்ட்ரைட்டா கிராஃப் எப்பவுமே இப்படி போய்கிட்டு இருக்காது, இப்படி எல்லாம் போயிட்டு தான் வரும். இந்த தேர்தல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா போட்டி அதிகமா இருக்கான்னா இருக்கு. ரிசல்ட் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. போட்டி ஏன் அதிகமாகுதுன்னா திமுக எதிர்ப்பு கட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதிமுக பாஜக அணி இருக்கு, டிவிகே, என்டிகே, புதுசா டிவிகேன்ற ஒரு கட்சி உள்ள வந்திருக்காங்க. அவங்களும் திமுக எதிர்ப்பு வாக்குல தான் குறி வைக்கிறாங்க. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் 3ஆ உடையுது. அது சிக்கல். அது போக மைனாரிட்டி ஓட்ஸ் பார்த்தோம்னா திமுக சுத்தி கன்சாலிடேட் ஆயிருச்சு. அப்ப மைனாரிட்டி ஓட்ஸ் நீங்க போக்கஸ் பண்ண முடியாது. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு பார்க்கும்போது அந்த அந்த சின்ன ஒரு ஓட் ஷேர் இருக்குல்ல, அதுக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்க. போட்டி அதிகமா இருக்கிறதாலேயே என்டிகே ஓட்டு கம்மியாகும் நம்ம சொல்ல முடியாது. இன்க்ரீஸ் ஆகும் தோணுதா? மேபி இன்க்ரீஸ் கூட ஆகும், நமக்கு தெரியல. போட்டி அதிகமா இருக்குனாலே, போட்டி அதிகமா இருக்குன்னா ஜெயிக்கிறது கஷ்டம், அவ்வளவுதான். ஆனா ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. போட்டி அதிகமா இருக்கும்போது ஒரு 10% ஓட்டு வாங்குறது கஷ்டம், போட்டி கம்மியா இருக்கும் போது 10% ஓட்டு வாங்குறது ஈஸி. ஆனா 10% ஓட்டு வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப கமல் வந்தாரு 1921ல, போட்டி அதிகமாச்சு. கமல் புதுசா வரும்போது போட்டி அதிகமாகும், ஏன்னா அவர் ஒரு 3% ஓட்டு உடைக்கிறாரு. ஆனாலும் என்டிகே ஓட்டு அதிகமாச்சு. அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? கமல் ஓட்ட உடைத்தாலும் போட்டி அதிகமானாலும் அதை மீறி அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. கமல் இல்லாம இருந்தா இன்னும் அதிகமா வாங்கியிருப்பாங்க. அப்படிதான் எடுத்துக்கணும், அந்த லாஜிக் தான். சோ அதனால எனக்கு தெரியல அதிகமாகுமா கம்மியாகுமா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு கிளியரா தெரியும், தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியத்தோட தேவை இருக்கு. அந்த தேவை இப்ப அதிகமாயிருச்சு. திராவிட கட்சிகளை பொறுத்தளவுல இன்னைக்கு அவங்க கிட்ட அரசியல் கிடையாது. அவங்க இந்த லாஸ்ட் ஃபேஸ்பாங்கல்ல, அந்த கடைசி கட்டத்துலதான் திராவிட கட்சிகள் இருக்காங்க. திராவிட கட்சிகள் ஸ்தாபன ரீதியா ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்காங்க. அவங்க கிட்ட பெரிய தொண்டர்கள் இல்ல, பெரிய சித்தாந்தம் கொள்கையெல்லாம் இல்ல, தலைவர்கள் இல்ல, எதுவும் இல்லாம அவங்க பாட்டுக்கு பணபலம் மட்டும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க திராவிட கட்சிகள். நீங்க திராவிட கட்சிகள்கிட்ட பணத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. இத வச்சு ரொம்ப நாள் அவங்க தாக்கு பிடிக்க முடியாது. அதுவும் இன்னைக்கு உலகம் முழுக்க நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. ஏஐலாம் வருது, டெக்னாலஜிக்கெல்லாம் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டு இருக்கு. பெரிய லெவல்ல இன்ஸ்டபிலிட்டி பார்த்தோம்னா, குழப்பங்கள் பார்த்தோம்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது இங்கேயும் இந்த தாக்கங்களுக்கான அந்த விளைவுகள் வந்து இங்கேயும் இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது இங்கேயும் அரசியல் மாற்றங்கள்லாம் ஏற்படும். நான் சொன்ன மாதிரி இங்க நிறைய பெரிய மாற்றங்கள்லாம் வருது இல்ல, அதுக்கெல்லாம் நம்ம இன்னும் தயாரே ஆகல. இங்க இருக்கிற திராவிட கட்சிகளை பொறுத்தளவுல எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், அது தவிர எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தோம்னா இலவசங்கள் அது இதுன்னு ஃப்ரீயா கொடுத்து ஓட்ட வாங்குறதுக்கான வேலைகள் மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர, தமிழ் மக்களோட அந்த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ரால இன்வெஸ்ட் பண்றதுக்கும் இதெல்லாம் எதுவுமே பண்ணல. சோ புது டெக்னாலஜி எல்லாம் வருதுன்னா அதுக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு நம்ம ரெடியா இல்ல. அதனால கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி வரும். அப்படி வரும்போது தமிழ் தேசியத்தோட தேவை அதிகமாகும். எப்பவுமே ஒரு ஒரு இந்த அணையிற விளக்கு நல்ல பிரகாசமா எரிஞ்சு அணையும்பாங்கல்ல, இன்னைக்கு நான் திராவிடத்தை அப்படிதான் பாக்குறேன். திராவிடம் பலவீனமா இருக்கு, அந்த பலவீனத்தை மீறியும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ரெண்டு திராவிட கட்சியுமே ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. சோ அதனால தமிழ் தேசியத்துக்கான தேவை இருக்கு. இந்த எலெக்ஷன் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல, ஏன்னா கருத்து இடத்துல போய் கிரவுண்ட்ல போய் ஒர்க் பண்ணாதான் தெரியும் அது எப்படின்னு பார்ப்போம். இன்னொரு எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி எல்லா எலெக்ஷன்லயுமே வெற்றி பெறல, தோல்வியை மட்டும் தான் சந்திச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலுமே அவங்களோட வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இது எப்படி நடக்குது? அவங்களோட ஸ்ட்ரென்த்னா நீங்க என்னன்னு பாக்குறீங்க? ஏன்னா ஒரு சின்ன தேர்தலை தோற்றா கூட ஒரு கட்சி அழிஞ்சு போறதை பார்த்திருக்கோம். இத்தனை சட்டமன்ற எலெக்ஷனா, நாடாளுமன்ற தேர்தலா தோல்வியை மட்டுமே பாக்குறாங்க. பட் இருந்தாலுமே வாக்குகள் அதிகரிச்சு இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவே வராங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி? ஸ்ட்ரென்த்னா என்னன்னு பாக்குறீங்க? அவங்களோட ஸ்ட்ரென்த்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மற்ற அந்த கமர்ஷியல் பார்ட்டிஸ் மாதிரி எலெக்ஷனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க இல்ல.
இப்ப மற்ற கட்சிகள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 வருஷம் அவங்க வேலை பார்க்கறதுக்கான காரணமே என்னன்னா 5வது வருஷம் நமக்கு சீட்டு கிடைக்கும், சீட்டு கிடைச்சா நம்ம திரும்ப சம்பாதிச்சிடலாம். அரசியல்னா இவ்வளவுதான். எலெக்ஷன்ல போட்டியிடுறவங்களும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகளா இருப்பாங்க. இன்னைக்கு திமுக அதிமுக கூடிய வேட்பாளர்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே பெரும் பணக்காரர்களா இருப்பாங்க. அவங்க தேர்தலை எப்படி பாக்குறாங்கன்னா எலெக்ஷன்ல ஜெயிச்சா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பணம் சம்பாதிக்கலாம் அப்படியே அவங்க பாக்குறாங்க. சோ அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கும்போது ஒரு எலெக்ஷன் தோத்தாச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2 எலெக்ஷன் ஒரு எலெக்ஷன் தோத்தாலே அவங்களுக்கு உடனே சோறு வந்துடும். பணத்தை போடுறோம், பணம் வரல, இன்வெஸ்ட்மெண்ட் தானே அது அவங்களை பொறுத்தளவுல. நான் 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஆனா 10 கோடி ரூபாய் போட்டு தோத்துக்கிட்டே இருந்தா போட்ட முதல்ல எனக்கு போச்சு இல்ல, அப்ப என்ன ஆவாங்க, 2 ரூபாய் தோத்தாச்சுன்னா எல்லாம் விட்டு போயிடுவாங்க. என்டிகேவை பொறுத்தளவுல தோல்வி வெற்றியை தாண்டி சித்தாந்தத்துக்காக நிக்கிறாங்க, தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தத்துக்காக நிக்கிறாங்க. அதனால தோக்குறத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. தோத்தாலும் நாங்க களத்துல நிற்போம், அரசியல் பண்ணுவோம். ஏதோ ஒரு பாயிண்ட்ல எப்பவுமே பெரிய சித்தாந்த தெளிவு இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படின்னா அந்த இறுதி இலக்க நம்புவாங்க. தமிழ் தேசியம் எப்படியும் கடைசியில வென்றும் அப்படின்ற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அதனால நடுவுல சின்ன சின்ன தோல்விகள்லாம் வந்தாலும் ஏதோ வகையில பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, அடுத்த தடவை பாத்துக்கலான்ற அந்த வேகம் அவங்களுக்கு இருக்கும். திராவிட கட்சியில இருக்கவங்களுக்கு பெரிய தொலைநோக்கு பார்வை இருக்காது. இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், இந்த எலெக்ஷன்ல எனக்கு சீட்டு கிடைக்கணும், சீட்டு கிடைக்கலன்னா கோச்சுப்பாங்க, ஜெயிக்க முடியலன்னா கோச்சுப்பாங்க, எனக்கு பணத்தை போட்டு வரலன்னா கடுப்பாகும்ல. சோ அதனால தோல்விகளை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. 2வது என்டிகேவோட இன்னொரு ஸ்ட்ரென்த் என்னன்னா கொள்கையை அவங்க சமரசம் பண்ணல, தனித்து போட்டிட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்ப மற்ற கட்சிகள் பார்த்தோம்னா ஒரு தடவை நீங்க காம்ப்ரமைஸ் ஆகி இன்னொரு கட்சியோட போய் சேர்ந்துட்டீங்கனாலே, உங்க எதிரியோட போய் சேர்ந்துட்டீங்கனாலே உங்களுக்கு மரியாதை போயிடும், அவ்வளவுதான். இப்ப டிஎம்டிக்கு ஒரு காலத்துல பெருசா ஆரம்பிக்கிறாங்க, மாற்று அரசியல் எல்லாம் பேசி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள்ட்ட போய் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாருங்க திமுக கிட்டயும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. இது வரைக்கும் திமுக கூட்டணியே வச்சது கிடையாது. திமுக எப்படிலாம் விஜயகாந்தை விமர்சிச்சாங்கன்னு தெரியும். இன்னைக்கு அவங்க கூட வந்து இருக்காங்க. எம்டிஎம்கே என்னெல்லாம் பேசினார் வைகோ, இன்னைக்கு திமுகவோடய வந்திருக்காரு. கம்யூனிஸ்டுகளோட கொள்கை என்ன? முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு கொள்கை. ஆனா இப்ப நீங்க யாரோ வந்திருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு முதலாளித்துவ கட்சியோட வந்து உட்கார்ந்துருக்கீங்க நீங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய முரண். இது நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஒண்ணு கொள்கை பிடிப்புள்ள ஆட்கள் உங்க கட்சி விட்டு வெளில போயிருவான். நிஜமான கம்யூனிஸ்ட் பார்ட்டில எப்படி இருப்பான், திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்களா ஒரு கம்யூனிஸ்ட் வெளில போயிருவான்ல. அதனால ஒண்ணு நீங்க தவறான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து கொள்கை கோட்பாட காம்ப்ரமைஸ் பண்ணி தவறான ஒரு கட்சியோட போய் சேர்றீங்கன்னா உங்க கட்சியில கூடிய நல்ல ஆட்கள் வெளில போயிருவாங்க. அப்புறம் உங்க கட்சியில வேலை செய்யறதுக்கு யாரு இருப்பா? பணத்தை கொடுத்தா வேலை பார்ப்பாங்க. அப்புறம் உங்க கட்சி கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்பட்டு போயிடும். சோ அதனால எப்பவுமே ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சுன்னா ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. ஒரு பாயிண்ட்ல உங்க கதை முடிஞ்சிடும். அந்த வகையில என்டிகே இது வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணல, தனித்து போட்டிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட கொள்கையை கோட்பாட சமரசம் பண்ணி திராவிட கட்சிகளோட காம்ப்ரமைஸ் ஆகல அவங்க. அது ஒரு முக்கியமான காரணம் அவங்க வெற்றிக்கு. இன்றையோட இறுதி கேள்வி சார், லாஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவர்கள் ஒரு தொகுதியில் நிற்கிறாரு. அவங்க கட்சியோட ஸ்டார் வேட்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க சட்டமன்றத்துக்குள்ள அவங்களுக்கு இடம் இல்லை. இதுக்கப்புறம் அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க கட்சியில இருந்து மொத்தம் எத்தனை பேர் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள போவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. இல்ல சார், நீங்க இவ்வளவு வருஷமா அனலைஸ் பண்றீங்க, சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அவங்க இடும்பவனம் காத்தி நிக்கிறாரு, முக்கியமான வேட்பாளர்கள் நிறைய பேர். ஏன்னா நம்ம அனலைஸே பண்ணல. இப்ப நான் வந்து ஒரு தொகுதியில போய் வேலை பார்த்தா தான் தெரியும். நான் கருத்து கணிப்பு எடுத்திருக்கேன். கருத்து கணிப்பு எடுக்கிறதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு யாரும் அதெல்லாம் பண்றது இல்ல. கரெக்டா ஒரு தொகுதிக்கு போனோம்னா முழுமையா நம்ம அந்த தொகுதியை ஸ்டடி பண்ணோம்னா சில வாரங்கள் ஆகும். நமக்கு ஒரு டீம் வேணும். அதெல்லாம் இருந்தாதான் ஒவ்வொரு பகுதியா போய் கரெக்டா நம்ம மக்களோட மனநிலை எப்படி இருக்கு, பல்ஸ் என்னவா இருக்கு, கோபம் என்னவா இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப டீம் இல்லைன்னா குறைந்தபட்சம் நான் அந்த ஊருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பத்திரிகையாளர்கள், லோக்கல் அரசியல் கட்சி தலைவர்கள், இவங்களோட நம்ம உட்காந்து பேசணும், மக்களோட பேசணும், ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க அவங்க கூட பேசணும். இதெல்லாம் பேசினா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது ரெண்டையுமே நான் பண்ணாம கருத்து கணிப்பு எடுக்கல, அங்க போய் அந்த பகுதியில போய் அந்த மக்களோடையும் சந்திச்சு நான் பேசாம நானா ஒரு இதையாவது எனக்கு பிடிச்சது நான் சொல்ல முடியாது. சோ அதனால எனக்கு தெரியல அவங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் உண்மையை சொல்லணும்னா போன தடவை 8% ஓட்டு வாங்கணும்னு நினைக்கல. ஏன் எதிர்பார்ப்ப மீறி அவங்க 8% ஓட்டு வாங்கினாங்க. அப்படிங்களா? நான் எதிர்பார்க்கல 8% வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் நான் டிவில எல்லாம் பேசும்போது 6-7% வாங்குவாங்கன்னு நினைச்சேன். அப்படிதான் சொன்னேன் நான். அதுதான் என் கணிப்பா இருந்தது. 8.2 போயிட்டாங்க. ஆமா 8.2 போயிட்டாங்க. அப்பதான் யோசிச்சு பார்க்கும்போது வேற சில ஃபேக்டர்ஸ் இருந்தது.
அதிமுக ரொம்ப பலவீனமா இருந்தது. அதிமுக ரொம்ப பலவீனமா இருக்கும்போது அதிமுக ஓட்டு போட்டு எப்படியுமே வேஸ்ட் தான், அதுக்கு நம்ம ஓட்ட என்டிகேக்கு போடலாமே, ஒரு புது கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே எல்லாம் மக்கள் யோசிச்சிருக்கலாம். அதெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் கவனிக்கல. சோ அதனால நம்ம சாதாரணமா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட முடியாது, அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த முறை இன்னைக்கு நம்ம கருத்து கணிப்பு நடத்துற ஆட்கள்லாம் இருக்காங்க, சும்மா அடிச்சு விடுறது, இங்க 200 சீட் வாங்கிடுவாங்க, அவங்க 150 வாங்கிடுவாங்க, அப்படிதான் சாதாரணமா சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய ஒர்க் இருக்கு, அதை பண்ணாதான் நம்ம பேச முடியும். சரி, இந்த முறை உள்ள போவாங்கன்னு தோணுதா சட்டமன்றத்துல? ஏன் கேட்கணும், சீமான் அவர்கள் இன்னைக்கு அதே தொகுதியில இது முன்னாடி ஒரு 50,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி காரைக்குடியில. இந்த முறை அவரே நிக்கிறாரு, முக்கியமான ஆள். சோ இந்த முறை அவர் யாராவது ஒருத்தராவது சட்டமன்றத்துக்குள்ள போக வாய்ப்பு இருக்கா? மேபி, தெரியல எனக்கு தெரியல. ஓகே சார், இவ்வளவு நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி இன்னொரு நேர்காணல்ல சந்திப்போம். நன்றி.